காரியத்தை ஆண்டவர் அதிகமாய் தியானிக்க வைத்து கற்றுக்கொள்ள வைத்தார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் முதலாவது எடுத்து கவனிப்போம். யோபு 38 அதிகாரம் 3 வசனம். யோபுவின் புஸ்தகம் 38 அதிகாரம் 3 வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? 38 அதிகாரம் 666. மறக்கவே செய்யாது. பார்த்தீங்களா? நம்புறேன், நான் நினைக்கிறேன் இந்த நாள் செய்தி உங்களுக்கு மறக்கவே செய்யாது. ஏன்னா பக்கம் ஆரம்பிக்குது 666, 666வது பக்கம், 666வது பக்கம். வெரி குட். சின்ன பிள்ளைல ரொம்ப உற்சாகமாக திறக்கிறீங்க. சரி, 38 அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போமா? இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. I will question you and you shall answer me. I will ask question, you should say answer. நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் உனக்கு கேள்விகளை கேட்பேன், எனக்கு பதிலை சொல்லு. இதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். நான் உனக்கு கேள்விகளை கேட்பேன், நீ எனக்கு பதிலை சொல்லு. நான் நம்புறேன், இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் உங்களை தேற்றுவார், உங்களை உணர்த்துவார். நாம் செல்லும்போது விடுதலையோடு செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். நான் உன்னை கேட்பேன், உத்தரவு சொல். 40 அதிகாரம் 2 வசனம். யோபு 40:2. சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். உத்தரவு சொல்ல கடவன் என்றார். நான் உன்னை கேட்பேன், எனக்கு உத்தரவு சொல். வேதத்திலே அநேக கேள்விகளை ஆண்டவர் கேட்டார். அப்படி விதைக்கிறது மாதிரி வேதத்தின் கேள்விகளை எடுத்து பார்த்தால், விதைக்கிறவன் விதைகளை தூக்கி அள்ளி தூவுறது போல கேள்விகள் தூவப்படுகிறது. காலம் சென்ற நம்முடைய சபையுடைய ஸ்தாபகர் ஐயா ராஜமணி ஐயா, அவங்களுடைய பழைய பேர் நாராயணன், அவர்களை குறித்து சாட்சியின் ஒரு பகுதியை சொல்லுவார்கள். ஏர்மாடு நினைச்சு உழுதுட்டு இருந்த போது ஒரு சத்தம் அசிறுதியே உங்களுக்கு கேட்கப்பட்டது. நீ இன்று மரித்தால் எங்கே போவாய்? நீ இன்று மரித்தால் எங்கே போவாய் என்ற கேள்வி. காலம் சென்ற ராஜமணி ஐயா, நாராயணா இருந்தவரை ராஜமணியா மாறுறதுக்கு, ஊழியனா மாறுறதுக்கு, ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் கேட்ட கேள்வி மாற்றத்தை கொண்டு வந்து தலைமுறை தலைமுறையா ஊழியத்தை செய்யறதுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். If God asks some questions to you, it doesn't mean that he does not know anything. கர்த்தர் கேள்விகளை கேட்பாரானால் அவருக்கு ஒன்றும் தெரியாது என்ற அர்த்தம் அல்ல. கர்த்தர் கேள்விகளை உன்னிடத்தில் கேட்கிறார் என்றால் அவருக்கு ஒன்றும் தெரியாது போல அப்படிங்கிற எண்ணம் இல்லை. He knows everything. வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றை அறிந்திருக்கிற கர்த்தர். மனுஷனுக்குள் இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் என்ன கேட்போம் என்பதை கூட அவர் அறிந்திருக்கிறார். என்ன நினைக்க போறோம் என்பதை கூட அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னாடியே நம்மை குறித்து அறிந்தவர். அதனால கர்த்தர் நம்மகிட்ட கேள்வி கேட்கிறார்னா ஒன்றும் தெரியல என்ற அர்த்தம் இல்லை. பொதுவாக நம்ம இடத்துல யாரத்துல கேட்போம், எடுத்து வச்சிட்டியாப்பா, இது செஞ்சிட்டியாப்பா, இன்னைக்கு ஆன்லைன்ல போட்டியாப்பா, சகோதரிட்ட கேட்போம், எப்போ போடுற, போட்டாச்சா, எடிட் பண்ணியாச்சா? கேள்விகள்.
இந்த கேள்விகளுக்கு பதில் எனக்கு தெரியாது, அதனால தெரிஞ்சும்படிக்கு நான் கேட்கிறேன். இந்த உலகத்துல பல கேள்விகள் தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும். சில கேள்விகள் ஏற்கனவே பதில் தெரிந்தாலும் சும்மா கேட்கப்படும். இந்த மாதிரி கேள்விகளும் கேட்டிருக்கிறேன். செஞ்சு வச்சிருப்பாங்க, கிளீன் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பேன். ஆனாலும் எடுத்து வச்சாச்சா, பார்த்தாச்சா, இதை பண்ணியாச்சா? ஏன் இந்த கேள்விகளை கேட்கறேன்னா, அடுத்தது ஓ பாஸ்டர் வாட்சி பண்ணலப்பா, அவர் கேட்கவே இல்லை, வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட சில நேரம் விதைக்கப்படும். அவங்க பண்ணியிருந்தாங்க தெரிஞ்சாலும் கூட ஃபார்மாலிட்டிக்கு கேள்வி. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. செய்தியின் சாராம்சம், தலைப்பு எழுதிக் கொள்ளுங்கள். வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் ஃபார் காட்ஸ் கொஸ்டின்? தேவனின் கேள்விகளுக்கு உன் பதில் என்ன? தேவனின் கேள்விகளுக்கு உன் பதில் என்னவாயிருக்கும்? தேவனின் கேள்விகளுக்கு உன் பதில் என்னவாயிருக்கும்? நீங்களே யோசித்து பாருங்க. என்னிடத்தில் தேவன் பல கேள்விகளை கேட்டால் என் பதில் என்னவாயிருக்கும்? மனிதர்களுக்கு முன்பாக நாம் கேள்விகள் கேட்கும் போது பொய் சொல்லலாம். they pretend their self. அவங்க நடிக்கலாம், மறைக்கலாம். ஆனால் தேவன் கேள்வி கேட்கிறார் என்றால் அவரிடத்தில் ஒன்றும் மறைக்க முடியாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர், அறிந்திருக்கிற கர்த்தர். வேதத்தில் பல கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆதாம் இடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆதியாகமம் 3:9 where are you Adam? நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுடைய தியானத்திற்காக. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தேவன் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார் என்றால் அவருக்கு தெரியாது என்ற அர்த்தம் அல்ல. he knows him. அவருக்கு தெரியும். தோட்டத்தை உருவாக்கினவர், மனிதனை உருவாக்கினவர், ஏவாளை உருவாக்கினவர், மிருக ஜீவன்களை உருவாக்கினவர், சகலவற்றையும் உருவாக்கின தேவன். ஆதாமை ஏவாளையும் தோட்டத்தில் வச்சு பொறுப்பை கொடுத்துட்டு போன தேவன். எப்பவும் வந்து பார்க்கும்போது உலாவும் போது கூடையே சுற்றித் திரிகிறவர்கள் இப்ப வந்து கேட்கிறார், ஆடாம் வேர் ஆர் யூ? ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வி. இப்பொழுது தேவன் நம்மிடத்தில் வந்து, சபையே நீ எங்கே இருக்கிறாய்? உன் ஸ்தானம் எங்கே இருக்கிறது? நீ எங்கே இருக்கிறாய்? நான் உன்னை ரட்சித்து ஒரு ஸ்தானத்தில் வைத்திருந்தேன். உன்னை தேவனை மகிமைப்படுத்தும்படி, ஆராதிக்கும்படி, ஊழியம் செய்யும்படி, கர்த்தருக்காக கனி கொடுக்கும்படி, தேவ சித்தம் செய்யும்படி ஒரு ஸ்தானத்தில் உங்களை வைத்தேனே. இப்பொழுது அந்த ஸ்தானத்தை விட்டு நீ எங்கே இருக்கிறாய்? 11ஆம் வசனத்தில் இன்னொரு கேள்வி வருகிறது. ஆதியாகமம் 3:11 who told you that you are naked? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? who? நீ நிர்வாணி என்று உனக்கு யார் அறிவித்தா? நீ பாவி, நீ ஒண்ணுமில்லாதவன், நீ இப்படிப்பட்டவன், உனக்கு யார் அறிவித்தா? ஏவாள் இடத்தில் கேட்கிறார். 3:13 ஆதியாகமம் 3:13 நீ இப்படி செய்தது என்ன? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன? ஒய், what is this you have done? இப்படி செஞ்சது என்ன? செய்தியின் சில காரிய முக்கியத்துவத்துக்கு போறதுக்கு முன்பதாக வேதத்தில் சொல்லப்பட்ட சில கேள்விகளை உங்கள் தியானத்துக்காகவும் உங்கள் சிந்திப்பதற்காகவும் நான் சொல்ல விரும்புகிறேன். கணவன்கிட்ட கேட்கிறாரு, மனைவிட்ட கேட்கிறாரு. சாத்தான்ட்ட கேட்கல. ஏன்னா அவன் பொய்க்கு பிதா. ரீல் அடிச்சு விடுவான், பயங்கரமா புழுவான். அடுத்தது பிள்ளைகிட்ட கேட்கிறாரு. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், முகநாடி வேறுபடுகிறது என்ன? நீ ஏன் எரிச்சலாக இருக்கிறாய்? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? காயின்ட்டே ஏராளமான கேள்வி.
9ஆம் வசனம், வேர் இஸ் யுவர் பிரதர் ஆபேல், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? கர்த்தர் இந்த கேள்வி கேட்கும்போது இவர் என்ன நினைச்சிருப்பாரு? அவருக்கு ஒன்றும் தெரியாது. அருமையா பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? நான் அறியேன், எனக்கு தெரியாது. ரொம்ப சூப்பரான பதில் இருக்கு. தெரியாது. எங்க அப்பாவை டென்ஷன் பண்ற ஒரு வார்த்தை தெரியாது அப்படின்னா வீக் ஆயிரும். இல்ல எங்க இருக்கு? தெரியாதுப்பா. அந்த தெரியாதுன்ற வார்த்தை சிலர் ஏற்றுக்கொள்வது கடினமா இருக்கணும் பாஸ்டருக்கு. இவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே தெரியாதுங்க காயில். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? பல நேரங்களிலே நான் பல தவறுகளுக்குள் ஈடுபட்டு செய்தி வழியாகவோ சொப்பன வழியாகவோ வேதத்தின் வழியாகவோ நம்மிடத்தில் கேள்விகள் கேட்கப்படும் போது ஒன்றுமே தெரியாத ஆள் மாதிரி நாம் நிராகரித்து அமைதியாக இருக்க வேண்டிய நிலைமையில நாம் தள்ளப்பட்டோமோ? இந்த நாளிலே சிந்தித்துக் கொள்வோம். தேவனின் கேள்விகளுக்கு என்னுடைய பதில் என்னவாய் இருக்கும்? தேவனின் கேள்விகளுக்கு என்னுடைய பதில் என்னவாய் இருக்கும்? சிலர்கிட்ட கேள்வி கேட்டு அப்படியே நடுங்குவாங்க, பயப்படுவாங்க. பத்தாம் வசனம், 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், வாட் ஹேவ் யூ டன்? என்ன செய்தாய்? நான் காவலாளியோன்னு சொல்லி முடிக்கிறான். 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் கேட்கிறாரு, அதற்கு அவர் என்ன செய்தாய்? ஓ, சகோதரனுடைய ரத்தம் பூமியிலேருந்து என்ன நோக்கி கூப்பிடுது. செத்துட்டான்னு நினைக்கிற ரத்தம் என்ன நோக்கி கூப்பிடுது. நீ என்ன செஞ்ச? நம்மிடத்தில் கேள்விகளை கேட்கிற யார்கிட்ட நம்மகிட்ட கேள்வி கேட்க ஒருத்தனும் இல்லை. யாருன்னு கேட்பா அப்படிங்கிற எண்ணத்தோட ஒருவேளை வாழ்ந்துட்டு இருக்கலாம். நம்ம சில நேரத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். மனிதர்களுடைய பேச்சு நாக்கு புடுங்குற மாதிரி நறுக்குன்னு 4 கேள்வியை அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், சொல்லுவோம். மனிதர்களுடைய இயல்பு நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வியை நறுக்குன்னு கேட்கணுமா? என்ன ரைமிங்கா வார்த்தை பத்தியெல்லாம். நான் நறுக்கு 4 எல்லாம் நான் நாளையே வருது. அப்பா, ரைமிங்கான வார்த்தை. இப்போ கர்த்தர் நம்மகிட்ட இதே பழக்கத்தின்படியே கர்த்தர் நம்மகிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்டார்னா, தேவன் அல்லவர். ஆகார் வயிற்றுல குழந்தை, அங்கே அடங்கி இருக்க முடியல. வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வேலை அதிகரித்து பயங்கரமாக நடத்தப்படுகிறாங்க எஜமாட்டியினால். வெளியே ஓடி வந்துட்டாங்க. ஆதியாகமம் 16:8. ஆதியாகமம் 16:8. Where have you come from? எங்கிருந்து வருகிறாய்? And where are you going? நீ எங்கே போகிறாய்? சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே கர்த்தர் அட்ரஸோட சொல்றாரு. அட்ரஸே சொல்றாருன்னா நிலைமை தெரியாதா அவருக்கு? கர்த்தர் அட்ரஸோட விவரத்தோட சொல்றாரு. சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே அப்படின்னு அட்ரஸ் சொல்றாருன்னா நீ எங்க இருந்து வருகிறாய்? எங்கே போற? ஆதியாகமம் 18:13. அங்கே கர்த்தரும் சென்றதாய் நாம் தியானிக்க முடியும். 3 தூதர்கள் வர்றாங்க. உற்பவ காலத்தில் நான் வருவேன் என்று சிங்குலர்ல பேசுறார். ஆபிரகாம் இடத்துல அந்த சம்பவத்தில் அடுத்த அதிகாரத்திலே லோத்து வீட்டுக்கு 2 தூதர்கள் மட்டும் போறாங்க. அடுத்த மத்த ஆபிரகாம் வீட்டுக்கு போன ஒருத்தர் எங்கே? நாம் தியானிக்க முடியும். ஆபிரகாமை சந்திக்க போனது கர்த்தர். இந்த கர்த்தர் பிராமிஸ் பண்ற வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் நான் திரும்ப வருவேன், அப்பொழுது நீ உன் குமாரனை பெற்றிருப்பாய். நகைத்தாள் சாராள், நகைத்தாள். ஆண்டவர் கேட்கிற, why did Sarah laugh? அதுக்கப்புறம் பெதட்டுறாங்க, இல்ல நான் நகைக்கலாம் இல்லை அப்படின்னு சாரா சொல்றாங்க. கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவன் கேள்விகளை கேட்கிறார் என்றால் கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்க. வேகமாய் சொல்லுகிறேன். மோசே இடத்துல ஆண்டவர் கேட்கிறார். ஆதி யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்திராகமம் 4:2. மோசே,
உன் கையில் இருக்கிறது என்ன? வாட் யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட். உன் கையில் இருக்கிறது என்ன தெரியாதா? அதற்கு தெரியாதா? கோல் என்றான். அவன் எனக்கு திக்குவாய் மந்தனாமன் சொல்லிட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசுறாரு. 11ஆம் வசனத்துல ஊமையை உண்டாக்குனது யாரு, செவிடனை உண்டாக்குனது யாரு? நான் அல்லவோ? கேள்விகளை கேட்கிறார். எலியாவின் சம்பவத்தை பார்க்கும்போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 19:9. What are you doing here? இங்கே என்ன செய்யற, என்ன பண்ற? அவன் 40 ரொம்ப சோர்ந்து போய் சாப்பிடாம புசியாம குடியாம இருந்து சூரச்செடியில் படுத்திருந்தார். தூதன் எழுப்பி தட்டி 2 முறை எழுப்பி சாப்பாடு கொடுத்து போக வேண்டிய தூரம் வெகு தூரம் 40 நாள் அந்த போஜன பலத்தில் போய் ஒரு கெபிக்குள்ள போய் சோர்ந்து உட்கார்ந்துட்டார். கர்த்தர் அங்க பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம், இங்க உனக்கு என்ன காரியம்ப்பா? 2 முறை கேட்கிறார், இங்க உனக்கு என்ன காரியம்? யோனாவிடத்தில் கேட்கிறார். 4ஆம் வசனம் 9ஆம் வசனம், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ நல்லதோ? கேள்விகள் கொடுக்கப்படுகிறது. 3 காரியத்தை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். 3 சம்பவம். தேவன் நம்மோடு பேசுவாராக. கைகளை உயர்த்தி ஒரு 5 ஸ்தோத்திரமாகிலும் சொல்லுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. லார்ட், ஐ அம் ரெடி டு ரெஸ்பான்ஸ் யுவர் கொஸ்டின். தேவன் எனக்கு கொடுக்கிற கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். நிறைய கேள்விகள் இருக்கு. நான் செய்தியை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். இயேசு உயிர் தெழுந்த பின்பதாக பேதுரு நாத்தான் வேலையும் கூப்பிட்டு 7 பேரை மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிக்க போனா நைட்டு பிரயாசம் எடுக்கிறாங்க. ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அந்த ராத்திரியில் 3ஆம் வசனம் 21:3, அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. On that night they got nothing. On that night நான் பிரயாசம் எடுத்த அந்த நாள்ல ஒன்றும் வரல பாஸ்டர். நாங்கள் முயற்சி பண்ணோம், எவ்வளோ கடினமாக முயற்சி பண்ணோம், ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் அன்னைக்கு ரொம்ப அழுதோம், கிடைக்கல. எங்களால் எந்த மற்றும் முயற்சி பண்ணோம், வாய்க்கல. ஒருவேளை இந்த நிலைமையோடு யாராகிலும் இருக்கலாம். நீங்கள் எடுத்த முயற்சி தோற்று போய், நீங்கள் எடுத்த பிரயாசம் வீணாய் நிலைமையில நீங்க வந்திருக்கலாம். ஆனா உங்களுக்காக ஆண்டவர் ஒரு கேள்வி எழுப்புறார். இங்கே அந்த ராத்திரியில் ஒன்றும் பிடிக்கவில்லை. that night. இந்த கலிலேய சார்ந்தவர் தான் இந்த பேதுரு. நிறைய அனுபவங்கள் உண்டு. எங்க மீன் இருக்கு, அது சின்ன ஏரி தான், கடல் என்று வேதம் பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் அந்த தேசத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய ஒரு சின்ன ஏரி, அவ்வளவுதான். இந்த கரையில அந்த கரை தெரிஞ்சிடும். ஆனா பிரயாசம் எடுத்து ஒன்றும் அகப்படல. நடந்தது என்ன? அடுத்த வசனத்துல, விடியற்காலமான போது 4ஆம் வசனம், இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். they never knew it is Jesus. இயேசு என்று அவனுக்கு தெரியல, அது ஏசப்பான்னு தெரியல. உயிர்த்த அந்த இயேசு வந்து நிற்கிறாங்க. இயேசு அவர்களை நோக்கி, 5ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்ற கேள்வி யார்கிட்ட கேட்கப்படுதுன்னா, ஒன்றும் கிடைக்காதவரிடத்தில், எல்லாவற்றையும் இழந்த, ஒன்றும் கிடைக்காத, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்ட உங்களிடத்தில் கேள்வி வருது. Do you have anything for God? Do you have anything for God? தேவனுக்காக கொடுக்க உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டோ? இந்த
மிஷனரி யாரும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசட்டும். சபையே, தேவனுக்காக கொடுக்க ஏதாகிலும் உண்டோ? நாம் நம்முடைய குறைகளை நினைக்கிறோம், நாம் நம்முடைய வெறுமையை நினைக்கிறோம், நம்முடைய பிரயாசத்தின் இழப்பை நினைக்கிறோம், பிரயாசத்தின் பலன் வராததை நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் கேட்கிற கேள்வி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? இது இயேசுன்னு தெரியாது. ஏதோ ஒரு நபர் என்று நினைத்திருப்பார்கள், அந்நியர் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் இயேசு சொல்ற வேர்டு, பிள்ளைகளே, புசிகளுக்கு ஏதாகிலும் உண்டா? ஏதாகிலும் ஏதாகிலும். கர்த்தர் கேட்கிறார் என்றால் அவரிடத்தில் ஒன்றும் இல்லை என்று அர்த்தம் அல்ல. பலமுறை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், அதை செய், இதை செய், அதை கொடு, இதை பண்ணு, உன் பலத்தை கொடு, உன் பணத்தை கொடு, நீ அங்க போ. கர்த்தர் கேட்கிறார் என்றால் அவரிடத்தில் ஒன்றும் இல்லை என்று அர்த்தம் அல்ல. கர்த்தர் கேட்கிற இந்த கேள்வி கேட்கிறார் என்றால் உங்களுக்கு எதையோ கொடுக்க போகிறார் என்ற அர்த்தம். இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது? புசிக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டபோது அவங்க சொன்னது, அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் இல்லாட்டாலும் இருக்குன்னு சொல்ற காலம், ஒன்றும் இல்லாட்டாலும் நல்லா இருக்கும், பலவீனம் இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். கஷ்டப்படுவோம், தேவை இருக்கும், ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டோம். இது ஏசப்பானே தெரியாது அவங்களுக்கு. முன்ன பின்ன பார்த்த ஆள் மாதிரி அவங்களுக்கு இல்லை. ஒருத்தர் வந்து தற்செயல அதிகாலையில் வந்து கேட்கிறாரு, ஏதாவது இருக்கான போது உடனே சொல்றாங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒருவேளை யாராகிலும் ஒன்றும் இல்லை என்ற நிலவையில் வந்திருக்கலாம். எனக்கு அறிவில்லை, திறமை இல்லை. தாவீது கையில் பட்டயம் இல்லாதிருந்தும் கோலியாத் தலையை வாங்கினான். தாவீது கையில் பட்டயம் இல்லாதிருந்தும் என்ற வேர்டு இருக்கு. இல்லை. இந்த ரகசியம் எலிசாவுக்கு மறைக்கப்படுது. அவனுக்கு என்ன இல்லை? சொல்றாரு, பிள்ளை இல்லை, நோ சைல்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி கேட்குறாரு, பிள்ளை இருந்தால் கொடுப்பியா எனக்காக, என் ஊழியத்துக்காக? ஆனால் நம்முடைய பதில், இல்லைப்பா, பிள்ளை இல்லைப்பா. ஆண்டவர் வச்சிருக்கிற பதில், நான் உனக்கு பிள்ளையை வச்சிருக்கேன். ஐம் ஹேவிங். கேட்குறாரு. எனக்கு ரொம்ப வியப்பான பகுதி, இயேசு சொல்றாங்க, வலப்பக்கமாக வலைய போடுங்கள். இருக்கிற இடத்துல வலப்பக்கமாக வலைய போடுங்கள். பேதுரு முதல் அனுபவம் என்னன்னா, கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடு. இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல கிடைக்கலையோ, எங்க வைக்கப்பட்டீங்களோ, எங்க ஒன்றும் இல்லாமல் போச்சோ, எங்க உங்களுக்கு சம்பளம் இல்லாமல் போச்சோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை நிரப்புவதற்கு வல்லவராக இருக்கிறார். எங்க வீடு வெறுமையா இருந்துச்சோ, அதே வீடுகளில் கர்த்தர் பிள்ளைகள் ஓடுற சத்தத்தை, மகிழ்ச்சியின் சத்தத்தை ஏன் கொண்டு வர மாட்டாரா? வெறுமை என்ற வீட்டில் கர்த்தர் நிறைவை கொண்டு வர மாட்டாரோ? நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். வெறுமையான படகு, வெறுமையான வலைய போடு. வலைய போட்ட போது மீன் பிடிச்சாங்க. அன்பார்ந்த சீசன் கண்டுக்கிட்டான், இது கர்த்தர் அப்படின்னு பார்த்துக்கிட்டான். சைடில் எழுதிட்டு வரும்போது இவர் சாடிட்டார், தண்ணிக்குள்ள சாடிட்டார். கர்த்தர்னு தெரிஞ்ச போது பேதுரு, ஆச்சரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு உங்களை பற்றி தெரியும். அவர் கேள்வி கேட்டாதான் உங்களை பற்றி தெரியும் என்றல்ல. ஆகார இடத்துல கேட்கிறார், எங்க போற, எங்க இருந்து வர்ற? எலியாட் கேட்கிறார், உனக்கு இங்க என்ன காரியம், உன் கையில் என்ன இருக்குன்னு ஆண்டவர் மோசேட்ட கேட்கும் போது அவருக்கு எல்லாத்தையும் தெரிந்து கொள்வதற்காக கேட்கிறார் என்று அல்ல. எங்கேயும் கேட்கிறாரு, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, கத்தருக்காக வாழ ஏதாவது இருக்கா, கொடுக்க ஏதாவது இருக்கா, பிரயாசப்பட ஏதாவது இருக்கா? மீன் பிடிச்சிட்டு சைடில் வரும்போது பாருங்க, எல்லாரத வசனத்தை கவனித்து பாருங்கள். 9ஆம் வசனம், அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருந்ததையும் அப்பத்தையும் கண்டார்கள். தேவனுடைய ஆச்சரியம் உங்களுக்கு இருக்கிறது.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் தான் கேட்டாரு, சாப்பிட ஏதாவது இருக்கா? அதை நாம் 2 அர்த்தத்தில் கூட எடுக்கலாம். ஒன்று, அவருக்காக சாப்பிட கேட்டாரா? இல்லை என்றால் அவங்க நைட்டு ஃபுல்லா பிரயாசம் எடுத்தாங்களே, அவர்களுக்காக கேட்டாரா? உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இவ்வளவு பிரயாசம் எடுத்தீங்க, ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்கா? இவர்கள் மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ள தேவை அறிந்த கர்த்தர், பலவீனத்தை அறிந்த கர்த்தர், பசியை அறிந்த கர்த்தர் இரவு முழுதும் பிரயாசம் எடுத்திருக்காங்கய்யா. நான் போயிட்டேன், ஆனால் என் ஜனங்கள் இவங்க எல்லாம் வேலை செய்யலையே. சாப்பிட்றதுக்காகத்தானே இவன் வேலைக்கு போனான், இவன் சாப்பிட்றதுக்காக தானே திரும்ப படகு எடுத்துட்டு போனான், இவன் வயிற்றுக்காக தானே திரும்ப வலை எடுத்துட்டு போனான். கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டும் சபையே, அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். தேவனுடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். துணிந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி வலையை போடுங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி பிரயாசம் எடுங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி முயற்சி எடுங்கள். நடக்கிறது கர்த்தரால் நடக்கும், கர்த்தரால் ஆகும், கர்த்தரால் உண்டாகும். விளைய செய்கிறது கர்த்தர். அவர்தான் கேட்டாரு, சாப்பிடக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னபோது மீன் எடுத்துட்டு சைடுல வரும்போது நெருப்பு போட்டிருக்கு, தீ சார்கோல் ஃபயரை போட்டு ஃபிஷ்ஷை பொரிச்சிட்டு இருக்கிறாரு. மீன் பொரிச்சு சுட சுட இருக்கு, அப்பம் சுட சுட இருக்கு. என் நிலைமையை அறிந்தவர், என் உள் நிலைமையை அறிந்தவர். என் பசி கூட அவருக்கு தெரியும், என் பட்டினி கூட அவருக்கு தெரியும், என் இளைப்பு கூட அவருக்கு தெரியும். என்ன ஆச்சரியம் பாருங்கள். கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்த மீனை வைங்க. அவங்க கண்டது மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். நம்முடைய கண்கள் அதிசயத்தை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த வனாந்தரத்திலே ஆகார் தண்ணி இல்லாமல் ஒரு துருத்தி தண்ணியும் ஒரு அப்பத்தையும் கொடுத்து, அப்பத்தையும் தண்ணி, அப்பங்கள் என்று போடவில்லை, அப்பம். ஒரு அப்பத்தை மட்டும் ஆபிரகாம் கொடுத்து அனுப்புறாரான்னு தெரியாது. ஒரு துருத்தி தண்ணி, ஒரு பாட்டில் தண்ணியும் ஒரு அப்பம் என்று நினைத்து கொண்டால் எத்தனை நாளைக்கு காணோம்? பிள்ளைக்கு கொடுக்க தண்ணி இல்லை, பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன் என்று அம்பு பாயும் தூரத்துக்கு போனால் பிள்ளை அப்படியே வெயில்ல கிடக்குது, சாகணும், அதை பார்க்க முடியாது என்று ஓடுறா. கர்த்தர் கண்களை திறந்தார், ஒரு துறவை கண்டார். தேவன் நல்லவர். முதலாவது இந்த சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வது, தேவன் நம்மிடத்தில் கேள்விகளை கேட்கும்போது உண்மையான பதிலை சொல்லுவோம். உண்மையான பதிலை சொல்லுவோம். இவங்ககிட்ட ஒன்றும் இல்லை, அதனால இல்லைன்னு சொன்னாங்க. தன்னிடத்தில் இல்லை, ஆகவே இல்லை என்று ஒத்துக்கொண்டார்கள். உண்மையை ஒத்துக்கொள்கிற பழக்கம் இருக்கட்டும். கர்த்தர் நம்மிடத்தில் கேள்வி கேட்கும்போது உண்மையை ஒத்துக்கொள்வோம். உண்மையை ஒத்துக்கொண்டதுனால இப்போ விளையாட்டுக்கு எங்களுக்கு இதெல்லாம் இருக்கு, போதுமானது இருக்கு அப்படின்னா, கரையில் அவர்களுக்கு மீன் கிடைத்திருக்குமா? கொண்டு வந்த மீனை கூட திரும்ப ரெடி பண்ணி தீயை போட்டு எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் சூடான அப்பத்தையும் மீனையும் ஆண்டவர் கொடுத்து என் ஜனத்தின் பசியை அறிந்து எவ்வளோ பிழை பூட்டுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். கர்த்தரின் கேள்விக்கு உண்மையை ஒத்துக்கொள்ளுகிற பழக்கம் இருக்கட்டும். இரண்டாவது ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் உசியா ராஜா துணிகரமாய் தூபம் காட்ட உள்ள போனான். குஷ்டரோகம் வந்து அவன் செத்து போனான். அந்த வருஷம் எல்லாருக்கும் பயம் உண்டாயிருக்கும் ஆலயத்தை குறித்து. ஆலயத்தில் ராஜாவே செத்துட்டாரியா, ராஜாவுக்கு குஷ்டரோகம் வந்துச்சியா, நம்ம எப்படி ஆலயத்து போகிறது என்கிற பயங்கரமும் பதட்டமும் இருந்திருக்கும். இதன் மத்தியிலே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நாள் ஆலயத்துக்கு போனார். தரிசனத்தை பார்க்கிறார். மேலான தரிசனம், வெளியான தரிசனம், உள்ளான தரிசனம். தன்னை குறித்து அறிந்து கொள்கிறார், ஜனத்தை குறித்து அறிந்து கொள்கிறார், மேலே இருக்கிற சிங்காசனத்தை குறித்து அறிந்து கொள்கிறார். இது அதிகாரத்தில் இன்வர்ட், அவுட்வர்ட், அப்வர்ட் விசன். 3 kind of visions mentioned in chapter 6. அப்வர்ட் விசன், தூர்தர்களை பார்க்கறது, சிங்காசனம் வீச்சுக்கிறத கர்த்தரை பார்க்கறது. இன்வர்ட் விசன், நான் எப்படிப்பட்டவன், அசுத்த உதடுள்ள மனுஷன், உள்ளான தரிசனம்.
வெளியான தரிசனம் அசுத்த உதர உள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்றேன், ஜனங்களை குறித்ததான வியூ. இந்த மத்தியிலே ஒத்துக்கொண்ட போது நெருப்பு தழல வைத்து தொட்ட போது பாவம் நீங்கினது. இப்போ கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவா? யாரை நான் அனுப்புவேன்? இந்த கேள்வி இந்த நாளில் சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். Whom shall I send you? யாரை நான் அனுப்புவேன்? என் காரியமாக போவீங்களா? என் காரியமா யார் போவா? என் காரியமா யார் போவா? நீ வரியப்பா, நீ வரியப்பா, நீ செய்யப்பா அப்படின்னு பலர் பொறுப்புகளை கொடுப்போம். நீங்கள் வந்து செய்கிறீங்களா, நீங்கள் செய்கிறீங்களா, நீங்கள் வாங்கலாம், நீங்கள் பண்ணுங்களேன். அது பொறுப்புகளை பிரித்து கொடுப்பது. ஒரு உன்னத நோக்கத்திற்காக நீ வந்து இதை செய்யப்பா என்று சொல்கிறத விட பப்ளிக் காலிங்க கொடுக்கிறார், ஒரு அழைப்பை கொடுக்கிறார். யார் நமது காரியமா போவா? அங்கே ஏசையா மட்டும் இருக்காருங்க. ஏசையா ஒப்பு கொடுப்பார்னு கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ ஞானி, எல்லாம் அவருக்கு தெரியும். ஏசையா மட்டும் இங்கே இருக்காரு. நீ என் காரியமா வர்றியா அப்படின்ற கேள்வி கேட்டுக்கலாம். பொதுவான கேள்வி கேட்கப்படுது, என் காரியமா யார் போவா? இரண்டாவது உங்களிடத்தில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு அர்ப்பணிப்பு தேவை. இதை கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றாரு, ஹியர் ஐ எம், சென்ட் மீ, இதோ அடியேன், என்னை அனுப்பும். பி அவைலபிள். கர்த்தர் எப்ப கேட்டாலும் விட்டுட்டு போக ஆயத்தமா, ரெடியா? ரெடியா? வலையை விட்டுட்டு, அப்பதான் மீன் பிடிச்சிருக்காங்க 2 படகு நிரம்ப, வலை கிளியத்தக்க, வலையை விட்டுட்டு பின்பற்றி வர, அப்படியே விட்டுட்டு. போன வாரத்துக்கு முந்தைய வாரம் பாகலூர்ல ஒரு திருச்சபையில் ஆண்டுடைய வார்த்தை கொடுக்க போனேன். அசிஸ்டன்ட் பாஸ்டர் வீட்டில் தங்க வச்சிருந்தாங்க. அவங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த போது அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு பல ஆயிரம் சம்பளம் ஊழியத்துக்கு வந்துட்டாரு. என்ன செய்யணும்னு தெரியாது, அப்படியே டோட்டலா விட்டுட்டு. கர்த்தர் சில நேரத்தில் அழைப்பை கொடுக்கும்போது உதறி விட்டுட்டு விட்டுட்டு வர ஆயத்தமா? அர்ப்பணிப்புலனா வர முடியாது. கலப்பையில கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்குற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. நான் செய்கிற சில காரியத்தை, பாவத்தை, சில அடிமைத்தனத்தை விட்டுட்டு நான் கர்த்தரை பின்பற்ற வர எனக்கு அர்ப்பணிப்பு வேணும். தோடியேன், யாரை நான் அனுப்புவேன்? தேசம் பறந்து விரிந்திருக்கிறது, கிராமங்கள் பாழாய் போகிறது, வாலிபர்கள் ரட்சிக்கப்படவில்லை, சிறுவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, படித்தவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, அரசியல்வாதிகள் ரட்சிக்கப்படவில்லை, அரசு ஊழியர்கள் ரட்சிக்கப்படவில்லை, உங்க சுற்றியுள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை. யார் போவா? யார் போவா? ஒருவனால் எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? ஒருவரால் எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? இல்லை. நீங்கள் போக வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் அறிந்து கேட்கிறார், யார் போவா? உங்களுக்காய் கொடுத்த தரிசனத்தை செய்யும்படி கர்த்தர் பேசுறார். நமது காரியமா யார் போவா? ஏசாயா சொல்ற, இதோ அடியேன், என்னை அனுப்பும், என்ன அனுப்பும், என்ன அனுப்பிருங்க ஆண்டவரே, என்ன அனுப்பிருங்க ஆண்டவரே, என்ன அனுப்பிருங்க ஆண்டவரே. இந்த இடத்தில் அப்படிப்பட்ட ஒரு சத்தம் உண்டாகட்டும். ஐ அம் ரெடி, ஐ அம் அவைலபிள், என்ன அனுப்பும் ஆண்டவரே, என்ன அனுப்பும் ஆண்டவரே. அடியனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் உண்டு. இந்த சபையை விட்டு போப்பா, மிஷனரியா போப்பா என்று சொன்னாலும் உடனே விட்டு இறங்கி போவதற்கு அளவிற்கு கூட அர்ப்பணிப்பு என் இருதயத்தில் கர்த்தர் ஏவி வைத்திருக்கிறார். இங்க போய் விட்டுட்டு போனா கூட போ. ஆண்டவர் நம்ம எல்லாருக்குள்ள ஒரு அனுப்பணும்னு விரும்புறாரு. என்னை அனுப்பும் என்று ஆவலா ஒத்துக்கொள்ளுகிற, ஆவலா அர்ப்பணிக்கிற இருதயத்தை தேடுறாரு. தம்பி, உன்னை பயன்படுத்தணும்னு விரும்புறாரு. எத்தனை நாளா நிராகரித்துக் கொண்டிருப்பாய்? அம்மா, உங்களை பயன்படுத்தணும்னு விரும்புறாரு. உங்க கிருபைகளையும் ஊழிய அழைப்பையும் உங்கள் திட்டத்தையும் உங்கள் வரங்களையும் ஏன் புதைத்து வைக்கிறீர்கள்? உங்களுக்கு கொடுத்ததுக்கு நோக்கம் இருக்கு தெரியுமா? There is a purpose behind your career. உங்கள் படிப்புக்கு பின்னாடி நோக்கம் இருக்கு, உங்க வேலைக்கு பின்னாடி நோக்கம் இருக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி நோக்கம் இருக்கு, உங்க வீட்டுக்கு பின்னாடி நோக்கம் இருக்கு, உங்களுடைய ஒவ்வொரு அனுபவத்துக்கு பின்னாடி நோக்கம் இருக்கு, உங்களுடைய பணிக்கு பின்னாடி நோக்கம் இருக்கு, உங்களுடைய பதவிக்கு பின்னாடி தேவ நோக்கம் இருக்கு. Study for God's purpose. தேவ திட்டத்துக்காக படி, தேவ திட்டத்திற்காக வேலை செய், தேவனுடைய நோக்கத்துக்காக வேலை செய். பிச்சை எடுத்தாலும் பணம் கிடைக்கும்.
வேலை எதற்கு? ஒரு ஆவிக்குரியவனுக்கு எதற்கு வேலை? ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு எதற்கு படிப்பு? தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. உங்களுக்கு கொடுத்த பணி ஸ்தலத்தில் நீங்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா குறித்து சொல்றேன், ஐயா தப்பா நினைச்சுக்க வேணாம். நாகர்கோவிலில் ஒரு பொருள் வாங்குவதற்காக இந்த வாரத்தில் சென்றிருந்தோம். கடையாரி இங்கே வெளியே வரும்போது ஐயா நிற்கிறாங்க. இப்போ யாரையாவது பார்க்க வந்திருப்பாங்க நினைச்சோம். நல்ல வயது, பலவீனம், மனபாரம், அதன் மத்தியில் நடந்து திரிந்து ஒவ்வொரு ஏரியாவை போய் சுவிசேஷங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்ல அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வேலையில் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அவங்களை கூட்டு வந்தோம். இந்த ஏரியா முழுவதும் நடந்து திரிந்து தனக்கு கொடுத்த அழைப்பில் இந்த முதிர் வயது வரைக்கும் தேவன் ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் ஒரே அழைப்பு கொடுக்கல. நான் தான் அடிக்கடி சொல்வேன், தாத்தா அழைப்பு என் அழைப்பு கிடையாது, அப்பா அழைப்பு என் அழைப்பு கிடையாது. என்ன கொண்டு கர்த்தர் என்னென்ன வேலையை ஊழியத்தை செய்ய அது மட்டும் தான் செய்ய முடியும். மோசையை கொண்டு கற்பனை கொடுக்க வச்சார், ஜனத்தை வெளியே கொண்டு வர வச்சார். யோசுவாவை கொண்டு தான் பிரித்து வச்சார். அதனால எல்லாரும் எல்லாத்தையும் செய்யணுங்கிறதுலாம் ஊழியங்களை வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரை இதுங்கிறத நான் மனப்பூர்வமா இருதயத்தில் வச்சிருக்கிறேன். பல அனுபவங்கள், பல காரியத்தை சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அது வரவும் மாட்டேக்கு. பிரயாசம் எடுத்து முயற்சி பண்ணி செஞ்சாலும் அது தொடர முடியல. ஆனால் என்ன வச்சு என்னென்ன செய்யணும்னு இந்த காலத்தில் செய்ய வைக்கிற அது மட்டும்தான் என்னால் தொடர்ந்து செய்ய முடியுது. தொடர்ச்சியாக செய்ய முடியல. ஊழியங்களை வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரை. எல்லாம் அவயவங்கள். தாத்தா வேணா அவங்க கையாக இருக்கலாம், நான் ஒரு சுண்டு விரல் தான். என்ன வச்சு இந்த சுண்டு விரலை வச்சு என்ன திட்டமோ அதுதான் செய்ய முடியுது. தாத்தா கை, அவங்கள வச்சு என்ன திட்டமோ அது செய்ய முடிஞ்சது. நான் சொல்லுகிறது புரியும் நினைக்கிறேன். அதான் அப்போஸ்தலர் பவுல் மூலமா எழுதுகிறார். ஊழியங்களை வித்தியாசம் உண்டு. என்ன வச்சு என்ன செய்யணும், உங்களை வச்சு என்ன செய்யணும். நீங்க செய்யறதை நான் செய்ய முடியாது, நீங்க செய்யறதை இவங்க செய்ய முடியாது. ஆகவே ஒவ்வொருவரும் எதையாகிலும் செய்து தேசத்தை கர்த்தர் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக தேவன் பெரிய திட்டத்தை, பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் உங்கள் பணிகளை நீங்க எல்லாரும் ஒரே ஊழியமா செய்யணும்? இல்ல, உங்க என்ன ஊழியமா செய்யுங்க. மருத்துவமனை ஊழியமா செய்யுங்க, காலேஜில் போய் சுவிசேஷம் அறிவிங்க, பிரேசல் ஆரம்பிக்கணுமா நீ ஆரம்பிங்க. கர்த்தரிடத்தில் கேளுங்கள், என்ன ஊழியம் ஆண்டவரே. அப்போஸ்தலர் பவுல் சொல்ற, நான் பெற்ற ஊழியத்தை, நான் என்ன ஊழியத்தை பெற்றேனோ, தாத்தா கொடுத்த ஊழியம் கிடையாது, அப்பா கொடுத்த ஊழியம் கிடையாது, என்ன ஊழியத்தை I received from heaven, கர்த்தரிடத்தில் பெற்றேனோ அதை நிறைவேற்றவே நான் பிரயாசப்படுறேன். என்ன வச்சு என்ன ஊழியம், உன்னை வச்சு என்ன ஊழியம், உங்களை வச்சு என்ன ஊழியம், சபையை மூப்பரே உங்களை வச்சு என்ன ஊழியம். இந்த ஊழியத்தை உங்களால மட்டும் தான் செய்ய முடியும். உங்களால மட்டும் தான் செய்ய முடியும். கர்த்தர் உங்களை கொண்டு வச்ச நோக்கம், உங்களுக்கு ஊழியம் இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஊழியம் இருக்கு. அதை கண்டுபிடியுங்கள், தேவனிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர், இந்த பூமியில் நான் ஊழியம் செய்யணும். கர்த்தர் எல்லாரையும் ஊழியர் என்று அறிந்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள். Don't stop your ministry. Don't run away from ministry. கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு ஓடி விடாதிருங்கள். கர்த்தருடைய ஊழியத்தை நிறுத்தி விடாதிருங்கள். கர்த்தருடைய ஊழியத்தை வெறுக்காதிருங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுகிற கர்த்தர், ஊழியரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் எல்லாருக்கும் ஊழிய அழைப்பை கொடுக்கிறார். தம்பி, கர்த்தருக்காக பணி செய். உன்னை கர்த்தர் ஊழியத்துக்காக நிர்ணயித்திருக்கிறார். உங்கள் வாகனம் ஊழியம் செய்யட்டும், உங்கள் அலைபேசி ஊழியம் செய்யட்டும், உங்களுடைய உடைமைகள் ஊழியம் செய்யட்டும், உங்களுடைய ஒவ்வொரு பணி ஸ்தலங்கள் ஊழியம் செய்யட்டும். ஆச்சரியமாக இருக்கிறது. வெட்கப்படாதிருங்கள். வீட்டில் போர்டு எழுதி போட்டு வைக்கணுமா, வசனம் போடுங்கள். உங்களுடைய நிறுவனத்தில் வசனம் வைக்கணுமா, வெளியே எழுதி போடுங்கள். ஏன்? உலகத்தை உண்டாக்கின பெரிய தேவனுடைய வசனத்தை எழுதி போட நமக்கு எதுக்கு வெட்கம்? பல இடங்கள், நிறுவனங்களிலே, பல கம்பெனிகளிலே பலருடைய கோட்ஸ், தத்துவங்கள் எழுதி வைப்பார்கள். நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள் எல்லா தத்துவ ஞானிகளை விட, அரசியல்வாதிகளை விட, உயர்ந்த தலைவர்களை விட மேலான தலைவருடைய வசனத்தை ஏன் எழுதி வைக்க கூடாதுன்னு கேட்கிறேன். ஒய்? இது என்னுடைய ஆசை. உடைய சபையில் இருக்கிற எல்லா தொழில் கூடங்களிலே வசனங்கள் எழுதி வைக்கப்படட்டும். உங்கள் வீடுகளுக்கு வெளியே வசனங்கள் எழுதி வைக்கப்படட்டும். உங்கள் வீடு ஊழியம் செய்யட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஜெனிஸ்பர், ரெடி ஆயிக்கோங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு அருமையான சுவிசேஷ வசனம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெட்கப்படாதீங்க. கர்த்தர் இந்த காலத்தில் கர்த்தர் தந்திருக்கு. உங்க ஸ்டேட்டஸ்ல என்னென்னலாமோ வருது. சிலருடைய ஸ்டேட்டஸை பார்க்க அருவருப்பா இருக்கு. ஒரு வசனம் வரல. ஸ்டேட்டஸ் ஊழியம் செய்யட்டும். வாட்ஸ்அப் இதெல்லாம் என்ன ரீல்ஸா? பேரே ரீல். ஊழியம் செய்யட்டும். யூடியூப் ஊழியம் செய்யட்டும். கர்த்தர் கொடுத்த தாளந்து ஊழியம் செய்யட்டும். கர்த்தருக்காக இதோ அடியேன், என்னை அனுப்பும். ஐ எம் ரெடி.
ஐ எம் ரெடி டு டூ, ஐ எம் ரெடி டு ஒபே, ஐ எம் ரெடி டு ஒபே. நான் அர்ப்பணிக்க ஆயத்தம்பா, நான் அர்ப்பணிக்க ஆயத்தம்பா, நான் செய்ய ஆயத்தம்பா, நான் வாழ ஆயத்தம்பா. முதல் சூழ்நிலைமையில புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டார். ஜனங்களின் நிலைமை அறிந்து அவங்க பசி, ஒரு முறையை வலையை போட்டு எடுத்து வெளியே எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இதை அறிந்து வெளியே மீனையும் அப்பத்தையும் வைத்து இவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதையும் இவர்களை கொண்டு பிடிக்க வச்சதையும் கர்த்தர் கொடுத்தாரே. நமக்காக ஆயத்தம் பண்ணினதையும் நம்மை கொண்டு பிடிக்கிறதையும் கர்த்தர் நமக்கு தருவார். அதற்காக உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது, இதோடு என் எண்ணெய் அனுப்பும், என்னை அனுப்பும். இதற்கு அர்ப்பணிப்பு தேவை. முக்கியமாக ஒரு காரியத்தை நான் சில அதிகாரத்தை உங்களுக்கு அதை ஹோம்ஒர்க்காக கூட கொடுக்குறேன். யோபு விடத்திலே கேட்கிறார். 38ஆம் அதிகாரம். நான் கேட்பேன், நீ உத்தரவு சொல்லு. ஏன் ஆண்டவர் யோபு விடத்தில் இப்படி சொல்றார்? 38ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்க முடிந்து இன்றைக்கு யோபு 38ஆம் அதிகாரம், 39ஆம் அதிகாரம், 40ஆம் அதிகாரம், அந்த கடைசி அதிகாரங்களை வாசிச்சு பாருங்க. பொறுமையா வாசிங்க. தேவனுடைய கிரியை அப்படி விவரிச்சிருக்கோம். மிருகத்தை பற்றி, பறவையை பற்றி, இயற்கையை பற்றி, கடலை பற்றி. இந்த 2-3 அதிகாரத்தில் என்ன வருது தெரியுமா? ஒரே கேள்வியா இருக்கும். மடங்க மடங்க கேள்வி கேட்டே இருப்பார் கர்த்தர். மடங்க மடங்க கேள்வி கேட்பாரா? கேட்டிருக்கிறார். யோபுட கேட்டிருக்கிறார். அவர் எல்லா கேள்விக்கும் பதில் தெரியல, பதில் சொல்ல முடியாது. அப்படி கேட்கார் ஆண்டவர். நீ ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசல யோபுட்ட. ஃப்ரெண்ட்ஸ் தான் 3 பேர் பேசிட்டே இருந்தான். ஆனால் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறது 38ஆம் அதிகாரத்தில். யோபு தன் வாழ்க்கையின் இழப்பு, மனைவி தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்றாங்க, பிள்ளைகள் செத்து போறாங்க, தன்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் போகுது. 38 அதிகாரத்தில் கேட்கிறாரு, இவ்வளவு நேரம் நீ பேசினல்ல, இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அவர் ரெடி ஆயிக்கோ. 3ஆம் வசனம், இப்பொழுது புருஷனை போல் உன்னை இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் பேச்செல்லாம் கேட்டு இதெல்லாம் சொன்னல, நீ அப்படி இப்படி பண்ணல. இந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையில அவர் எதெல்லாம் பேசினார் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். யோபுடைய வாழ்க்கையில் அவருடைய பலவீனத்தை 3 பகுதியாக பிரித்து ஒருவர் கற்றுக் கொடுத்தாங்க. அவருடைய வியாதி ஒரு கேன்சராம். 3 வகையான கேன்சர் யோபுக்குள்ள இருந்துச்சு. ஒருவேளை அந்த டீப்பாக நீங்கள் படிக்கிற விருப்பம் இருக்குன்னா படிக்கும்போது பாருங்க. அவர் தோல், தன் சரீரத்தின் ஸ்கின், தோலை பற்றி எழுதுவார். ஸ்கின் கேன்சர். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க யோபுடைய சரீரத்தில் ஸ்கின் கேன்சர். இந்த யோபுக்கு போன் கேன்சர், எலும்பை பற்றி கூட பேசிக்கிட்டே வருவார் பல இடத்துல. அப்படி முடியாது அவருக்கு. போன் கேன்சர் என்று சொல்றாங்க. 3வது ரத்தத்தை பற்றி சொல்லுவார். சரீரமே அவ்வளோ பலவீனம். பிளட் கேன்சர். இந்த மனுஷன் ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர், போன் கேன்சர், தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் பிரச்சனை. எங்கேயாவது கர்த்தர் சொன்னாரா நீ இது பண்ணனால தான் உனக்கு இதை அனுபவிச்சேன்னு சொன்னாரா? இல்லை. நீ இந்த பாவம் பண்ணனால தான் உனக்கு இந்த வியாதின்னு சொன்னாரா? இல்லை. சாத்தானுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட அந்த டீலிங்க சொன்னாரா? நமக்கு இப்போ தான் தெரியும், நம்ம வாசிக்கனால தெரியுது. சாத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நான் அவனை சோதிக்கட்டுமா, விருதாவமை சேவிக்கிறான் அப்படின்னு. சாத்தானுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை. இது யோபுக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் சொல்லலை. நமக்கு தான் தெரியுது. அப்போ எவ்வளவு கேள்வி இருந்திருக்கும் பாருங்க. ஏன்னா நீங்கள் தியானிக்கும் போது யோபுடைய கேள்விகள் அப்படின்னு தியானிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் இருந்த என்னென்ன கேள்விலாம் எழுப்பினார். தன் சுயத்தை பற்றி சொல்லுவார், சுய ஆவிக்குரியத்தை பற்றி. நேற்று கொஞ்சம் அப்படி படித்தேன். நான் இப்போ ரொம்ப டைம் ஆயிரும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா.
தன் சுய நீதியை பத்தி. இரண்டாவது, கர்த்தரை குற்றப்படுத்தி. பல இடங்கள்ல கொஞ்சம் விசுவாசமா கொஞ்சம் பேசுன மாதிரி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் பேசுற பேச்செல்லாம் கேட்டு கர்த்தரை குற்றப்படுத்தி. பல இடத்துல பார்த்தீங்கன்னா என் நான் இப்படியே பயன்படுத்தியிருப்பார். இந்த யோபு புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா அதில் 29ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நான் என், இந்த நான் என் என்றதை நிறைய சொல்லிட்டே இருந்திருப்பார். என் நீதி அப்படின்பார். முதல்ல சுய நீதியே பாவம். பைபிள் படி சில வசனம் கிட்ட இருக்கு. நம்முடைய பார்வைக்கு நம்ம நீதியா இருப்போம், ஆனா கர்த்தர் பார்வைக்கு அவ்வளோ கேள்விகளை கேட்டார். அதுல ஒரு கேள்வி மட்டும் சொல்றேன். யோபு 3ஆம் அதிகாரம், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். யோபு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. யோபு 3ஆம் அதிகாரம் வாசிக்கிறீங்களா? மைக் ஆன் பண்ணீங்களா? வாசிங்களேன், வாசிங்க. நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன? யோபு கேட்கிறாரு, பாடம் கஷ்டம் வந்த போது நான் கர்ப்பத்தில் தானே அழிந்து போகாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதுனா எத்தனை குழந்தைகள் சாகுது? நான் அதை முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். எத்தனை குழந்தைகள் பறக்குது, எத்தனை குழந்தைகள் பறக்கும் போதே சாகுது. ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பிறக்கும் போதே சாகுது. உலக அளவில் பார்த்தால் லட்சத்துக்கு அதிகமான பிள்ளைகள் ஒரு நாள்ல பிறக்கும் போதே சாகுது. கோடிக்கணக்கான பிள்ளைகள் கர்ப்பத்தில் சாகுது. இங்க யாரையும் கர்ப்பத்தில் சாக வைக்கல, இங்க யாரையும் பிறக்கும் போது சாக வைக்கல. யோபுவே பிறக்கும் போது சாக வைக்கல, கர்ப்பத்தில் சாக வைக்கல, செத்திருக்கலாமேன்னு சொல்றாரு. 12ஆம் வசனம், என்னை ஏந்தி கொள்ள மடியும் நான் பால் உண்ண ஸ்தனங்களும் உண்டாயிருந்ததுன்னு. எனக்கு எதுக்கு நான் ஒரு தாய் மடியில படுத்தேன்? எனக்கு எதுக்கு ஒரு தாயுடைய பால் நான் குடிச்சேன்? எனக்கு எதுக்கு? தன் வாழ்க்கையின் விரக்தியில் ஏராளமான கேள்விகள். Question about his suffering, அவன் வேதனையை குறித்ததான கேள்விகள். மரணத்தை குறித்து சொல்லுவார். ஜீவித்து கொடுக்கப்படுகிறதுனால் பலன் என்ன? அநேக கேள்விகள் அலப்பினவர் யோபு. பல கேள்விகளை எடுத்த தன் வாழ்க்கையின் விரக்தியில் பல பிரச்சனைகளை, தன் சுய ஆவி குறித்தும் சுய நீதியை குறித்தும் தன் சரீர பலவீனத்தை குறித்தும் நான் செத்திருக்கலாமே. சயின்டிபிக் பிரகாரமா மருத்துவ ரீதியா பார்த்தா 30 லட்சம் 30 மில்லியன் எத்தனையோ மில்லியன். இதை தாண்டி 1 மில்லியன், ஒரே ஒரு ஸ்பேமுடைய ஒரு பாயிண்ட் தான் நம்ம தாயின் வருவிலே, தாயின் சரீரத்துக்குள் செல்லப்படும் போது அதுல கிட்டத்தட்ட 3 கோடியா 3 பில்லியன் அத்தனை குழந்தைகள் இருக்கக்கூடியது. அதுல எல்லாம் செத்து, போராடி செத்து ஒன்றே ஒன்று கருவாய் உருவாகி பிறந்தது. அதுதான் நம்ம. நான் சொல்றது மருத்துவர்களுக்கு தெரியும், மருத்துவ படிப்படுத்தவங்களுக்கு தெரியும். நான் ஏன் பிறந்தேன்? செத்துருக்கலாமே. பிள்ளைகளுக்கு சிலர் இருக்குன்னா அந்த அப்பா அம்மா குடும்பத்தில் நான் பிறந்திருக்கலாமே, இப்படிலாம் சில யோசிச்சிருக்கோண்டு. ஒருவேளை அப்படி எதாவது நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் மேலே தேவ திட்டம் இருக்கு, தேவ நோக்கம் இருக்கு. 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், யோபு 10:18, நீர் என்னை கற்பத்திலிருந்து புறப்பட பண்ணது என்ன? என்ன எதுக்கு கற்பத்திலிருந்து புறப்பட பண்ணீங்க? நான் எதுக்கு பிறந்தேன்? ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுதே ஜீவித்து போனால் நலமா இருக்குமே. அப்பவே செத்திருந்தேன்னா எனக்கு ரொம்ப நலமா இருக்குமே. நான் எதுக்கு பிறந்தேன்? ஒருவேளை பல கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம். எதுக்கு இந்த போராட்டம்? எதுக்கு இந்த பலவீனம்? எதுக்கு இந்த கஷ்டம்? எதற்கு இந்த ஊழியம்? அதான் பாடினார் ஒரு பக்தன், ஏன் இந்த ஊழியம் எதற்கு எனக்கு? உமக்காகத்தானே ஐயா. ஏன் இந்த ஊழியம்? அந்த பாட்டில் ஒரு வேதனைப்பட்டு உடைஞ்சு சில பிரச்சனைகள் சபையில் வந்தபோது அந்த பாட்டை அவர் பாடினார். ஏன் பல நேரத்தில் நம்மளுக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஏன் ஏன் நான் ஏன் ஏன் என்னை உருவாக்கினீர்? ஏன் என்னை தெரிந்து கொண்டீர்? அந்த கேள்வியில் ஒன்று தன்னுடைய பிறப்பை குறித்தும் தன் வேதனை குறித்தும் கேட்ட கேள்விகள். எல்லாம் பொறுமையாக அமைதியாக இருந்துட்டு 38ஆம் அதிகாரத்தில்
கர்த்தர் கேட்கிறார், கொஞ்சம் வெயிட் பண்ணு யோபுவே, கொஞ்சம் ஸ்டடியா நின்னுக்க, நான் கேள்வி கேட்க போறேன். ரொம்ப ஆச்சரியமான விவரங்கள் போட்டிருக்கோம், நீங்க வீட்டில் போய் வாசிங்க, பொறுமையா வாசிங்க. ஒவ்வொரு கேள்வி அப்பா சிபிசிஐடி விட மோசமா கேட்கிறாரு. ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்கல்ல, சிஓ, அதை சொல்லு, மழை எங்கிருந்து வருது, இதுக்கு வீரியத்தை கொடுத்தது யாரு, வா படப்பட படப்படன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு ஆண்டவர். இப்படி ஆண்டவர் இந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் வந்து, ஆண்டவரை கொஞ்சம் நில்லுங்க, சோசியல் புக்கு, புவியியல் புக்கு, விலங்கியல் புக்கு, எல்லா புக்கையும் படிச்சுட்டு வந்துட்டு பதில் சொல்றேன். நமக்கு எல்லாம் எழுதுனதுனால தெரியுது. மழையை பத்தி சொல்றாரு பாருங்க, 38ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 34, 38, 34. ஏராளமான தண்ணீர் உன் மேல் சொரிய வேண்டும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தும் உயர்த்துவாயோ? நீ சொல்லிடுவியாப்பா, வானமே மழைய புலி, வந்துருமா? நத்திங். யோபுடத்தில் கர்த்தர் கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் நீங்க பொறுமையா வாசிச்சிருங்க, நிச்சயமா செய்தி புரிஞ்சிடும். குதிரையை பத்தி சொல்றாரு, கழுகை பத்தி சொல்றாரு, லிவியதானை பத்தி சொல்றாரு, பூமியை பத்தி சொல்றாரு. பூமி அஸ்திபாரம் பண்ணி எங்க இருந்த, நினைப்பித்தது யாரு, அப்படி மடங்க கேள்வி. 2 இடத்துல தான் உத்தரவு சொல்லியிருப்பாரு. கர்த்தர் கேட்ட மடங்க கேள்விக்கு 2 இடத்துல உத்தரவு சொல்லியிருப்பாரு. 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இன்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரவாக, சர்வவல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார், தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன். குற்றம் பிடிக்கிறவன் இப்போ என்ன சொல்றாரு தெரியுமா? 3ஆம் வசனம், எல்லாரும் கவனித்து பாருங்கள். 3, யோபுடைய பிரயுத்தரம் என்ன? அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? அதான் ஒன்றும் இல்லையே, பதில் சொல்றதுக்கு இடம் இல்லையே, ஒரே கேள்வியெல்லாம் வந்துட்டு இருக்கு. கர்த்தர் படபடபடன் மழையை திறந்து கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. வேற வழியே இல்லை, பொத்துன்னு காலில் விழதான் வேணும். அதுதான் நடந்துச்சு. இங்க சில நேரம் தான் சுயநீதியை பற்றி, தன்னை பற்றி அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தே திடீர்னு ஊடைகளை கர்த்தரை பற்றியும் குற்றப்படுத்தினாயே. ஆனா கர்த்தர் கேள்விகளை கேட்கும்போது நடந்தது என்ன? நான் நீசன், நான் ஒன்றும் இல்லைப்பா. 3வது, தன்னை வெறுமையாக்குகிற அனுபவம் உண்டாகணும். கர்த்தர் கேட்கும்போது நான் ஒன்றும் இல்லை. தன்னை தூசியாக ஒப்பு கொடுத்தார்கள், தன்னை ஒரு புழு என்று வேதத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஆனோ ஒரு புழு, தன்னை மண் என்று நினைவு கூறுகிறார். நாம் எல்லாம் மேன்மையானவர்கள், மேட்டுமையானவர்கள் அல்ல, மண் என்று நினைவு கூறுகிறார். we are just like a clay, மண்ணு தான். மண்ணை அவர் நினைவு கூறுகிறார். நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். 5ஆம் வசனம், நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரயுத்தரம் கூடாமலும் பேசாமலும் இருப்பேன். 3வது, கர்த்தர் நம்மிடத்திலே கேள்விகளை கேட்கும்போது, வேதத்தில் பார்க்கிறோம், பிரசங்கியின் புஸ்தகம் 5:2, துணிகரமாய் வாயை திறந்து பேசாதே. எதிர்த்து பேசிட்டு போய் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப எதிர்த்து பேசாத அப்படின்னு சிட்டா சொல்லுவோம். சில நேரத்தில் ரொம்ப எதிர்த்து பேசிட்டு இருக்கும் போது தான் சண்டை, அடிப்படை சண்டை வருது. யோனாவை குறித்து பார்க்கிறோம். அந்த புத்தகம் முழுதும் யோனாவை பத்தி அல்ல, புத்தகம் கர்த்தரை பத்தி. கர்த்தர் தான் முளைக்க பண்ணார், கர்த்தர் மீனை கட்டளையிட்டார், கர்த்தர் பெருங்காற்றை கட்டளையிட்டார், கர்த்தருடைய வார்த்தை. இப்படியே அந்த யோனா புத்தகம் கர்த்தரை பற்றி தான். ஜோனா புத்தகத்தில் கர்த்தர் தான் ஹீரோ, யோனா ஹீரோ கிடையாது. யோனாவுடைய முடிவு என்னன்னே தெரியாது, கர்த்தருடைய முடிவு இருக்கு, யோனா முடிவு தெரியல. நினிவே பட்டணத்தின் முடிவு இருக்கு, யோனா முடிவு தெரியல. சொல்லி சொல்லி பார்த்தாரு. அதனால சில நேரத்தில் செய்ய வேண்டியது, துணிகரமாக வாயை திறந்து பேசாம நம்ம பாசையில், அதான் சரி, வாயை பொத்திக்கிட்டு நான் இருக்கிறேன், நான் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். சில நேரத்தில் சில கேள்விகளை கர்த்தர் கேட்கும்போது துணிகரமாய் பேசாமல் வாயை பொத்திக் கொள்வது நல்லது. இந்த இடத்துல மறு உத்தரவு கொடுத்தாரா? அப்புறம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவரீர்
சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? நான் அறியாததை அளப்பினேன். அறியாததை அளப்பிட்டே இருந்தாரு யோபு. நான் அறியாததை அளப்பிட்டேன். நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். கர்த்தர் இத்தனை கேள்விகளை கேட்டு சொல்லிட்டே இருக்கிறார்னா, இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் யோபு புரிஞ்சுக்கிட்டாரு, அப்பா அவர் கிரிய பெருசு, அவர் எவ்வளோ பயங்கரமானவர் தெரியுமா? நீங்களும் அதை வாசித்து பார்த்தா தெரியும். அவருடைய சிருஷ்டிப்பை குறித்து, மிருகங்களை குறித்து, பறவைகளை குறித்து, மேகத்தை குறித்து, மலையை குறித்து, மின்னலை குறித்து, பூமியை குறித்து, நட்சத்திரம் குறித்து அப்படி பேசுவார். கேள்வி கேட்டே இருப்பார். கேள்வி கேட்கும்போது பதிலே இல்லை. இது என்ன புரிஞ்சது தெரியுமா? தேவனை மாதிரி சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்லை. அவரை மாதிரி சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்லை. அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவன் கேட்கும் கேள்விகளுக்கு உங்கள் பதில் என்ன? புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இருக்கா என்று கேட்டபோது, ஏதாகிலும் இருக்கா? பலன் இருக்கா? கிருபை இருக்கா? தாளந்து இருக்கா? உங்கள்கிட்ட பணம் இருக்கா? ஏதாகிலும் இருக்கா? ஒன்றும் இல்லையா? உங்களுக்காக சகலவற்றையும் தருகிற கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்காக சகலவற்றையும் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். அவர் சொன்னபடி வலைய போடுங்கள். விகற்பமா மாறா பேசினா எத்தனை முறை இதத்திலேயே போட்டுட்டு இருந்தேன், ஆனால் கிடைக்கலையே என்ற விகற்பமான மாறுத்தனம் இல்லாமல் அவர் சொல்றதை கீழ்ப்படிந்து உண்மையை ஒத்துக்கொண்டு அந்த கேள்விக்கு பதிலளிப்போம். கர்த்தர் பார்த்து கொள்வார். மீனும் அப்பமும் கொடுக்கப்பட்டது போல் என் வாழ்க்கையின் காரியத்திற்கு கர்த்தர் சகலவற்றையும் கொடுப்பார். இரண்டாவது, இதோ என் என்னை அனுப்பும் அப்படின்னு பதில் சொல்றாரு. அர்ப்பணிப்போட யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமா போவா என்று கேட்டபோது இத்தனை அர்ப்பணிப்போட சொன்னார். மூன்றாவது, யோபு விடத்துல நில்லுப்பா, நான் கேள்வி கேட்கிறேன். இத்தனை கேள்வி கேட்டல, இவ்வளோ பேசினால, ஆனால் யோபுவை குறித்து வேதம் சொல்லுது நிதானமாக பேசினான். ஃப்ரெண்ட்ஸை விட அப்பா அப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தார் ஆண்டவர். அப்படியே சரியாத்தில் பார்க்குறோம். அந்த 3 நண்பர்கள் ரொம்ப பேசினான். ஆனால் யோபு அந்த 3 பேரை விட நிதானமாக பேசினான். அதனால் 7 காலை கொண்டு போய் பலி செலுத்த அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான்னார். கர்த்தர் சாட்சியும் கொடுத்தார் யோபுடைய பொறுமை குறித்து. கர்த்தருக்கு நம்மை குறித்து தெரியும், நம்முடைய வேதனை குறித்து தெரியும், நம்முடைய வாழ்க்கையின் விசனத்தை குறித்து தெரியும், வாழ்க்கையின் கஷ்டத்தை குறித்து கர்த்தருக்கு தெரியும். அவர் கேள்வி கேட்கும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, என் சுயத்தை கர்த்தருடைய கேள்விகள் உடைக்குது. யோபுடைய சுயத்தை கர்த்தரின் கேள்விகள் உடைத்தது. யோபுட்ட கேட்ட கேள்விகள் தேவனை குறித்ததான தவறான பார்வை மாறினது. தன கேள்விகளை கேட்கும்போது தேவனை குறித்தான தவறான பார்வை, தவறான கண்ணோட்டம், பெர்ஸ்பெக்டிவ், அது மாறும் தேவன் கேள்வி கேட்கும்போது. தேவன் கேள்விகளை கேட்கும்போது நமக்கு கற்றுத் தருகிறார். யோபு பெரிய சயின்டிஸ்டாக மாறிடுவார். அவ்வளவு இன்ஃபர்மேஷனை கற்றுக் கொடுத்தார், அவ்வளவு விவரங்கள். அந்த பூமியின் படிப்பு மொத்தமா கேள்விகளை கேட்டே கற்றுக் கொடுத்தாரு. Sometimes we can learn from his questions. அவருடைய கேள்விகள் மூலமாய் நாம் படித்துக் கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். இத்தனை பேசுறார்ல, எதுக்கு தெரியுமா? அவர் கேள்வி கேட்கும் போது நமக்குள்ள தாழ்மை உண்டாகும். தாழ்மை. ஒருவேளை நம்மிடத்துல யாரும் கேள்வி கேட்க முடியாது, என்கிட்டலாம் ஒருத்தனும் கேள்வி கேட்க முடியாது என்ற அந்த எண்ணமும் அந்த நிலவரம் இருக்குமானால், ஆண்டவரே நீங்க என்ன கேட்டாலும் நான் அதுக்கு பதில் சொல்ல, உத்தரவு சொல்ல ஆயத்தமா இருக்கிறேன். உண்மையை ஒத்துக்கொள்ளவும் அர்ப்பணிக்கவும். என்னை கமிட்மெண்ட் இல்லாம என்னை அனுப்புன்னு சொல்ல முடியாது. அந்த அர்ப்பணிப்பு இல்லாம என்னை அனுப்புங்கன்னு சொல்ல முடியாது. இதோ அடியன் என்ன அனுப்புங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அர்ப்பணிப்பின் இருதயத்தை எனக்கு தாரும். ஏதாவது உமக்காக செய்யணும், ஏதாவது உமக்காக செய்யணும், ஏதாவது உமக்காக செய்யணும். ஆர் ஸ்டான்லி அண்ணனுடைய இன்டர்வியூவை கேட்டேன். ரொம்ப ஆர்வமாக நானும் மனைவியை ஃபுல்லாக
தேசத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்படுற பாத்திரருடைய புத்தகங்கள் ஏராளம் இருக்கு. பைபிள் புதையல்கள் நம்ம ஒரு தேசத்துக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய பாத்திரம். நாசரத்தை சார்ந்தவர்கள் வெள்ளூர்ல இருந்து வேதாகமத்துடைய ஒரு பண்டிதர் 80 வயதுக்கு மேல் இருக்கும். அவருடைய அனுபவங்களை நீங்கள் இன்டர்வியூக்கு கேட்டு பாருங்க. காலேஜ் நாட்கள்லயே ஊழியம் செஞ்சார், புத்தகம் எழுதினார். இத்தனை காரியத்தை பழைய தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள், முற்பிதாக்கள் சாதித்திருக்கும் போது இந்த காலத்தில் நாம் ஏன் கர்த்தருடைய கேள்விகளை நிராகரித்து அர்ப்பணிக்காமல் இருக்கணும்? எனக்காக வாழ்வாயா? எனக்காக ஓடுவாயா? எனக்காக நீ சேவிப்பாயா? நமது காரியமாக நீ போவாயா? யோபுட்ட கர்த்தர் கேள்வி கேட்டு யோபு மடக்கிறதுக்கல்ல, யோபுவை குற்றப்படுத்துறதுக்கல்ல, யோபுவின் சுயத்தை உடைக்க, யோபுவின் கர்த்தரை குறித்திருக்கிற அறியாமையை மாற்ற, யோபுவின் பெருமையை மாற்ற, யோபுவுக்கு தெரியாதவைகளை கற்றுக் கொடுக்க இத்தனை கேள்விகள். நம்மிடத்துல சில சமயங்களில் பல கேள்விகளை ஆண்டவர் கேட்கும்போது நம்மை கர்த்தர் உருவாக்குகிறார். இந்த இடத்துல எனக்கு அர்ப்பணிப்பு இல்லை பாஸ், நான் அர்ப்பணிக்கிறேன். ஏதாகலும் கர்த்தர் எனக்கு பாரப்படுத்தும் போது நான் ஊழியம் செய்கிறேன். துண்டு புருதி ஊழியமா, இல்லைனா யாருக்காவது பார்த்து ஜெபம் பண்ணுறதா, என் வீட்டை திறந்து ஊழியம் செய்கிறதா, என்ன ஊழியமோ நான் என்னை ஒப்பு கொடுத்துட்றேன். நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். பாடல் வரிகளை பாடும்போது முன்னின்று நலமுடன் நடத்துவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார், சகலமும். யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செய்கையின் முடிவில் கண்டிருக்கிறீர்களே. தேவ சித்தம் நிறைவேற என்னை ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற என்னை ஒப்படைக்கிறேன், என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும் பாடுவார். நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும் கர்த்தர் அன்பை விட்டு நீங்க சுத்தனாய் நிலைத்தீருப்பேன், கர்த்தர் அன்பை. அப்பா அப்படி கைகளை உயர்த்தி பாடும். கர்த்தர் அன்பை விட்டு நீங்க, கர்த்தர் அன்பை. முடிந்தால் 2 கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடு சொல்லுவோம். சுத்தனாய் நிலைத்தீருப்பேன், கர்த்தர் அன்பை விட்டு நீங்க சுத்தனாய் நிலைத்தீருப்பேன், கர்த்தர் அன்பை விட்டு நீங்க சுத்தனாய் நிலைத்தீருப்பேன். ஹல்லேலூயா, சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் அறிகிறோம். உமக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று நாங்கள் முற்றுகை போட முடியாது. உமக்கு ஒன்றும் அறியாது என்று முற்றுப்புள்ளி வைக்க எங்களுக்கு தெரியாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படுவதில்லை. அப்பா, நான் ஏன் பிறந்தேன், என் பிறந்த நாள் சபிக்கப்பட கடவுள் என்று சொல்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லப்பா. எங்களை பிறப்பித்ததற்கு நோக்கம் உண்டு. Hallelujah. Ha 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 ha. Jesus. Jesus. Hallelujah. Hallelujah.
யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களே, அத்தனை கேள்விகளை ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தன் வாழ்க்கையின் பாரம் பிரச்சனை நேரத்தில் பொறுமை, கர்த்தருடைய செய்கையின் முடிவு ஆச்சரியமா இருந்தது. சகலவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். சுகத்தை விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தபோது வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணாங்க. எல்லாரும் நகையை கொடுத்துட்டு போறாங்க, தங்க காசையும் ஆபரணங்களை, பொன் ஆபரணங்களை அவனுக்கு கொடுத்தார்கள். இழந்த சகலவற்றையும் கர்த்தர் எப்படி வேணா திருப்பி கொள்ள வைப்பார். இந்த யோபு வந்து அண்டை ஜனங்கள் எல்லாம் வந்து இவனை ஆறுதல் படுத்திட்டு, நான் பொண்ணு கொடுக்குறேன், நான் ஆபரணத்தை கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன், கொடுத்துட்டு போனாங்க. 2 மடங்கா கர்த்தர் ஆசீர்வதிச்சார். முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை உயர்த்தினார். 4 தலைமுறை நல்ல பிள்ளைகள் 4 தலைமுறை இருந்து வாழ்ந்துட்டு போனார். அவர் உங்களுக்கும் தேவனா இருக்கிறார். நாமும் கர்த்தரை சார்ந்து வாழ கிருபை தருவார். ஒப்பு கொடுப்போம். கிருபையின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்பும். நீங்கள் எங்களிடத்துல எந்த கேள்விகளை எப்பொழுது கேட்டாலும் அதற்குரிய சரியான பதிலை எங்களால் கொடுத்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் மேல் வைத்திருக்கிற ஊழியத்தை புரிந்து செய்ய கிருபை தாரும். கிருபையின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும், கர்த்தர் நடத்தும். எல்லாம் உங்களுடைய நோக்கத்துக்காக எங்களுக்கு தருகிறீர். அந்த நோக்கத்துக்காக பயன்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய தேர்ச்சரவு, ஆளுகை, அபிஷேகம், உணர்த்துவிக்கப்படுதல் கர்த்தருடைய வருகை பரியந்தம் அனைவரோடு இருப்பாராக. ஆமென்.